ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் ரேணுஸ் வேர்ல்ட். நம்ம அப்படியே கேக் வெட்டிட்டு வீட்டுக்கு போகலான்னு போய்கிட்டு இருந்தோம். அப்போதான் அந்த போர்டை பார்த்தோம், டைட்டானிக் பொற்காட்சின்னு போட்டுருந்துச்சு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் போட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே விசிட் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி வண்டி நிப்பாட்டியாச்சு. வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ள டைட்டானிக் பொற்காட்சியில் நாங்கள் வந்த அன்னைக்கு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 70 ரூபீஸ் ஆச்சு. உள்ளே வந்த உடனே லைட்டிங் செட்டப் இப்படி தான் இருந்துச்சு. டைட்டானிக் கப்பலில் இருக்கிற ரூம் மாதிரியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயினி. அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த கப்பலில் வேலை பார்த்தவங்க, இந்த கப்பலில் இருந்தவங்க ஃபோட்டோஸை வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் யார் யாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த கப்பலில் முக்கியமான பார்ட்டாக இருந்திருப்பாங்கள்ல, அவங்களோட ஃபோட்டோஸை தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எல்லாமே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் யார் யாருன்னு எனக்கு பேர்லாம் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே உள்ள வந்தோம்னா பெரிய ஹால் ஒன்று இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஹாலு. அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னா ஒரு பெரிய டைனிங் ஹால் ஒன்று இருக்குது. அந்த டைனிங் ஹாலில் வந்து ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டைனிங் ஹாலு. நீங்கள் சிவகாசி பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ஒரு தனி ஃபீலாக தான் இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த பக்கமும் ஒரு ரூம் மாதிரியே தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே எங்கிட்டு வந்தோம்னா ஒரு ரூம்குள்ளே இருந்தால் ஒரு ஃபீல் இருக்கும்னா அது மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு ஃபோட்டோஸு இந்த மாதிரி வச்சு ரூம்குள்ளே இருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த மியூசிக் வாசிப்பாங்கள்ல, அந்த டைமில் அவங்களோட ஃபோட்டோஸ் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே, இது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைட்டானிக் கப்பலை வந்து பாருங்கள். அப்படியே இந்த கப்பலுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரியே நம்மளை ஃபீல் பண்ணுற மாதிரியே வச்சுருக்காங்க. இந்த சீன் வந்து லாஸ்ட் சீனில் அந்த கப்பல் தண்ணிக்குள்ளே முங்கும்போது ஜாக் வந்து ரோஸை காப்பாற்றிட்டு ஜாக் வந்து அப்படியே தண்ணியில் உறைஞ்சி இறந்துருவார். அந்த சீனை அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக லைட்டிங் செட்டப்போட சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த காலத்து ஜீப்பு, அந்த ஜீப்பை வச்சுருக்காங்க. மக்களை அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கன் ஷூட்டிங் கேம் ஒன்று இருந்துச்சு. அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணோம். அதோட காஸ்ட் வந்து 50 ரூபா கேட்டாங்க. 50 ரூபாய்க்கு 6 புல்லட் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து ஒரு 3 தான் நான் கரெக்டாக எய்ம் பண்ணேன். மிச்சம் 3மே குறி தவறிடுச்சு.
அப்படியே நெக்ஸ்ட்டு போனோம்னா ரேணுகா நானும் நீங்கள் மட்டும் ஒரு கேம் விளாடுறீங்களா, நானும் ஒரு கேம் விளாடுவேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாலை அப்படியே உருட்டி விடுற ஒரு கேம் இருக்குது. நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மேலே ஒரு பொருள் வச்சுருக்காங்க, அதை கொடுப்பாங்க. ரேணுகா அப்படியே அந்த கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணால் 1 2 மறுபடியும் 1 விழுந்துருச்சு, 3 மறுபடியும் 3 விழுந்துருச்சு. மொத்தம் 6 பாயிண்ட் எடுத்திருக்காரு ரேணுகா. இப்போ வரைய 6 7 பாயிண்ட், 7 3 10 பாயிண்ட் எடுத்து ரேணுகா வெற்றி பெற்றாரா அல்லது தோல்வியுற்றாரா என்று பார்ப்போம். அந்த அக்காட்ட 10 ரூபா 10 பாயிண்ட்டுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டோம். அவங்க ஒரு பிளாஸ்டிக் ஒரு வட்டம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை கொடுத்தாங்க. ரேணுகா முகத்தில் சிரிப்பை பார்க்கணும் அந்த இது ஜெயித்தோடனே. அதில் உள்ள கம்போர்ட் ஒன்று இருந்துச்சு. ரேணுகா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டா. அப்புறம் வந்து நாங்கள் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். நான் வந்து மசால் பூரி வாங்கியிருந்தேன். அது வந்து டேஸ்ட் ரொம்பவே மட்டமாக இருந்துச்சு. இங்கே எதுவுமே வந்தீங்கன்னா எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க. ரேணுகா வந்து இந்த டெல்லி அப்பளம்னு சொல்லுவோம்ல, பெருசாக இருக்கும்ல, அந்த அப்பளம் வாங்கியிருந்தா. அதுவுமே ரொம்ப நல்லாவே இல்லைன்னு என்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா. ரொம்பவே அதாவது இந்த எண்ணெய் செக்கு வாடைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அடிச்சிச்சு. ரொம்பவே பழைய எண்ணெயில் பொரிச்சு தராங்க. இந்த ஒரு க்ரீன் கலர் ஒரு மொஜிட்டோ ஒன்று வாங்கியிருந்தேன். அதுதான் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே அங்கே நல்லாவே இல்லை. மசால் பூரிலாம் ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் ரொம்பவே ஒரு மாதிரி டேஸ்ட்டு ரொம்பவே மட்டமாக இருந்துச்சு. ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டோன்னே சொல்லலாம். தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டேன். தண்ணி மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த பாட்டில் தண்ணி மினரல் வாட்டர் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. மிச்சம் எதுவுமே நல்லாவே இல்லை. இந்த பொருட்காட்சியில் வந்து சுத்தமாக கூட்டமே இல்லை மக்களே. நம்ம விருதுநகர்லாம் பொருட்காட்சி போடும்போது ரொம்பவே கூட்டமாக இருக்கும். இங்கே கூட்டமே இல்லை. A few minutes later. மக்களே வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆமாம் மக்களே, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை மக்களே சுத்தமா. இப்போ நம்ம இப்போ பொருட்காட்சிக்கு இந்த மாதிரி போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அது இருக்கு இது இருக்குன்னு. இங்க வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. சரி மக்களே, இதோட இந்த விளாக் எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒன்லி டைட்டானிக் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க அதை ஷேர் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. டைட்டானிக் மட்டும் தான் இங்க நல்லா இருக்கு, எதுவுமே நல்லா இல்ல. ஆமா மக்களே. ஓகே, எண்ட் பண்ணிக்கலாமா? பாய் பாய் மக்களே. ரொம்ப சோகத்திற்குள்ளாயிட்டோம். பாய்.